ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் வந்தோடனே முருங்கைக்கீரை தான் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா 100 கட்டு வாங்கியிருக்கிறோம். இந்த முருங்கைக்கீரையில் முருங்கைக்கீரை பொடி, முருங்கைக்கீரை இட்லி பொடி, முருங்கைக்கீரை பருப்பு பொடி, அடுத்தது வந்து முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் வேறு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வந்து இவ்வளோ வாங்கியிருக்கிறோம். இது ஃபுல்லாக வந்து கழுவிட்டு நல்லா ஈரம் போக துணியில் போட்டு கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே நல்லா நிழலே நல்லா உலர்த்தி எடுப்போம். இங்கே பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற அந்த குச்சியெல்லாம் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி மாடுங்க வெளியே வரும். டெய்லியுமே வந்துடுது. ஏன்னா நம்ம வந்து ஏபிசி மால்ட்டு, நேந்திரம் பனானா இதெல்லாம் வந்து தோலெல்லாம் போடுறோம் பார்த்திங்கள. அதனால் வந்து அதெல்லாம் சாப்பிட்றதுக்காகவே டெய்லியுமே வந்துடும். இன்றைக்கி வேறு என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா, மரவள்ளிக்கிழங்கு மாவு. சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது 8 மாதம் குழந்தையிலேருந்து 2 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வரைக்கும் இந்த மரவள்ளிக்கிழங்கு மாவு கொடுக்குறது ரொம்ப நல்லது. உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காகும். அதுக்காக வந்து அதை வாங்கிட்டு வந்து நல்லா தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு கழுவிட்டு நடுவில் இருக்க நார் இருக்கும் பார்த்திங்களா, நரம்பு மாதிரி இருக்குன்னு அதையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சீவி காய வச்சு அதை பவுடர் பண்ணுவோம். அதுக்காக வந்து 30 கிலோ மரவள்ளிக்கிழங்கு இருக்குது. அப்புறம் வந்து நேந்திரம் பனானா பவுடருக்காக வந்து 85 கிலோ. இந்த தடவை நிறையவே வாங்கிட்டோம். ஏன்னா வந்து சட்டுன்னு ஒரு 3 நாளே காலையை எடுது எங்களுக்கு. அதனால் 85 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த பனானா சீவி போகிறோன்னா நமக்கு வந்து ரெடியாகிறதுக்கு 4 நாள் ஆகும். இந்த மரவள்ளிக்கிழங்கு மாவு, முருங்கைக்கீரை பொடி, இந்த நேந்திர பனானா பவுடர் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.